ஹலோ ஏடூட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யாருக்கான வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நம்ம பை பண்ணோம்னா நம்மளோட கார்டு வந்து டிக்ளைன் ஆயிடும், இல்லைனா வந்து நம்ம பேங்கே வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்டு சப்போர்ட்டடா இருக்காது, இல்லைனா அந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய பேங்க் சப்போர்ட் இருக்காது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்க எந்த ஏஐ சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், ஏபிஐ கீ வாங்கினீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் தான். இந்த வீடியோ பெய்டு ப்ரொமோஷனா இருந்தாலும் இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஏன்னா ஆல் குளோபல் பேமெண்ட்டுமே சிங்கிள் கிளிக்ல பே பண்ண முடியும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஆப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஹாட் பே. ஸோ இந்த ரெட் ஹாட் பே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இன்டர்நேஷனல் பேமெண்ட் எல்லாத்தையுமே பிளாக்ல இருக்கிறது எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்டை ஸ்மூத்தா பண்ணி தராங்க. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் உங்களுடைய நார்மல் கரன்சில இருந்து ஒரு இன்டர்நேஷனல் பேமெண்ட்டை ஈஸியா நீங்க மேக் பண்ண முடியும். ஸோ அந்த பேமெண்ட்டை ரெட் ஹாட் ஆப் மூலியமா தான் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து டாப் 4 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு நான் ஒண்ணா சொல்றேன். ஒன்னு வந்து லோக்கல் கரன்சில இருந்தே உங்களோட இன்டர்நேஷனல் பேமெண்ட்டை நீங்க பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கேன்னா அந்த 500 ரூபாயை டைரக்டா என்னால வந்து கிரிப்டோவா மாத்திக்க முடியும். அந்த கிரிப்டோவை என்னால இன்டர்நேஷனல் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட முடியும். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. உடனே கிரிப்டோ இதெல்லாம் வந்து பிளாக் ஆகிடப்பெல்லாம் இல்லை. இது வந்து இன்டர்நெட்ல நல்லாவே செக்கும் பண்ணிட்டேன், நான் யூஸும் பண்ணிட்டேன். இப்படி யூஸ் பண்றப்ப தெர் இஸ் நோ பிளாக்கேஜ். இது வந்து ஆத்தரைஸ்டு யூசர் தான், ரெட் ஹாட் பே விசா கார்டு அப்ரூவ்டு தான். ஸோ அதனால நீங்க நம்பியும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்டா ஆக்சஸ் கிடைக்கும். எப்படின்னா, நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கோ இல்ல கார்டு வாங்குறதுக்கோ பேங்க்குக்கும் இல்ல நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமருக்கும் கால் பண்ணி நீங்க பண்ணணும். ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போறீங்க, கேவிசி கம்ப்ளீட் பண்ண போறீங்க, உங்களுடைய கார்டு விர்ச்சுவல் கார்டு உடனே ரெடி ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜ் இந்த ரெட் ஹாட் பேல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ ஃப்ரெண்ட்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எல்லா ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன்லயும் ரெட் ஹாட் பே வந்து சப்போர்ட்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாடா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஓப்பன் ரவுட்டர்ல ஏபிஐ கீ பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைனலா இதுல இருக்கிற இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் கரன்சியை அக்செப்டும் பண்ணிக்கும். ஒன்லி பே மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்நேஷனல் ஃப்ரீலான்ஸ் பண்றீங்க, இல்ல இன்டர்நேஷனல் பேமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க இது குளோபல் கரன்சியை அக்செப்டும் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியால இருந்து அனுப்புறாங்கனாக்க அந்த அமௌண்ட்டுமே அக்செப்ட் ஆகிட்டு உங்களுடைய பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆர் கூகுள் பேல இருந்து டைரக்டா நீங்க பேமெண்ட்டுமே மேக் பண்ண முடியும் இந்த ரெட் ஹாட் பேவை யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான கார்டை எப்படி எனேபிள் பண்றதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியலா நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த கார்டை யூஸ் பண்ணி கிளாடோடைய ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி பை பண்றதுங்கிறதையுமே நான் டீடைலா சொல்லி தரேன். ஸோ இப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதை பார்க்கலாம். ஸோ கீழே இருக்கிற ரெட் ஹாட் பேயோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ரெட் ஹாட் பேவை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐஓஎஸ்ஆ இருந்தாக்க ஆப் ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்றது எப்படின்னா, நீங்க ரெட் ஹாட் பேன்னு டைரக்டா கொடுக்கலாம். ஸோ என்னுடைய ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணியுமே உங்களால வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ ரெட் ஹாட் பேன்னு கொடுத்தாக்க கிரிப்டோ கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டால்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெட் ஹாட் பே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் கொடுக்க போறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் அலோ கொடுத்துக்கோங்க. எல்லாமே படிச்சுட்டு கெட் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருங்க. இது வந்து நீங்க இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் வச்சுமே லாகின் பண்ணலாம். நான் கூகுளை வச்சு லாகின் பண்றேன். நான் வந்து சைன் அப்னு கொடுத்துறேன். இப்போ சைன் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆக்டிவேட் யுவர் கார்டு டு யூஸ் யுவர் 5 USD அப்படின்னு இருக்குல்ல, இதுதான். ஸோ நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணாலே உங்க கார்டை நீங்க கேஒய்சி பண்ணி ஆக்டிவேட் பண்ணாலே $5 உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். இதை ஈஸியா நீங்க ஓப்பன் ரவுட்டர்ல ஏபிஐ கீயா யூஸ் பண்ணலாம், டீப்சீக்கோட ஏபிஐ கீயா யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஏபிஐ கீ வாங்காம இருப்பீங்களா, இந்த $5 யூஸ் பண்ணி டீப்சீக்கோட ஏபிஐ கீ வாங்க. டீப்சீக்கோட வெர்ஷன் 4 வந்து 70% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. அது அவங்களே விடுற சைனீஸ் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏபிஐ கீயுமே இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா பை பண்ண முடியும். ஸோ இதுதான் லாகின் ப்ராசஸ். ஆப் ஸ்டோர் ஆர் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்றீங்க, ஜஸ்ட் கூகுளை வச்சு சைன் அப் பண்ணிடுறீங்க. ஸோ சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் யுவர் கார்டு டு ஸ்பெண்ட் யுவர் USD ரிவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது அப்ளை மட்டும் கொடுங்க. ஸோ இதை அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஃபார் அ கார்டுன்னு சொல்லி 10 USD இருக்கும். ஸோ இது மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்க ஏஐ டியூட் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க 20% இன்ஸ்டன்ட் ஃபிளாட் வந்து இந்த கார்டு அப்ளை பண்றதுக்கே உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். நான் வந்து என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் இஷ்யூயிங் கண்ட்ரின்னு கேட்கும். அது வந்து நாங்க இந்தியான்னு சூஸ் பண்ணிடுங்க. இந்தியான்னு சூஸ் பண்ணிட்டு இப்போ இதுல பர்சனல் டீட்டெயிலை நீங்க கேஒய்சி
பண்றதுக்கானது டாக்குமெண்ட் நான் என்ன கொடுத்தேனாக்கா டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தேன். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஐடி கார்டு கையில வச்சிருக்கீங்கனாக்கா அதையே கொடுத்துக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், அந்த ஐடி நம்பர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட். ஸோ இதை கொடுத்த உடனே அந்த டாக்குமெண்ட்டோடைய உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்றப்போ நீங்க வந்து ஒரு $10 தர மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்குன்னா உங்களுடைய கார்டை இன்ஸ்டன்ட்டா நீங்க அவைல் பண்றதுக்காக. இந்த $10க்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு 20% ஆஃபர் வேணும்னா ஏஐ டியூட் 10ன்ற ஒரு கூப்பன் கோட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் டர்மாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நடக்கும் ஃபார் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன். இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். யாரெல்லாம் ஏபிஐக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கார்டை கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பண்ணீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து வந்துடும். கார்டு வந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கார்டை எங்கே போய் பார்க்கணும்னா இந்த கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கார்டு இருக்கும், நான் என்னுடைய கூகுள் வேலெட்டையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நான் வியூன்னு கொடுத்தனாக்க என்னுடைய கார்டை கம்ப்ளீட்டாக நான் விஷுவலாக பார்த்துக்கலாம். ஸோ என்னுடைய கார்டோடைய 16 டிஜிட் பின்னு, ஸோ அதோடைய எஸ்பெரி அண்ட் சிவிவி நம்பர், இது எல்லாத்தையுமே என்னால் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் எப்படி ஒரு பேங்கோடைய கார்டை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கிரிப்டோ கார்டு, இந்த ரெடார்ட் பேவோட கார்டு. மணியை வந்து டாப் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே டெபாசிட்னு கொடுத்து USDT அப்படின்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பை கிரிப்டோன்னு இருக்கும். நீங்க உங்களுடைய கரன்சில INR அப்படின்னு மட்டும் டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட இந்தியன் ருப்பி வந்துடும். நான் வந்து எனக்கு வந்து ஒரு $4 கிட்ட தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 450 நான் கொடுத்துக்கிறேன். 450 கொடுத்தேன்னா எனக்கு $4 4.77 வருது. எனக்கு $4 போதும்னு வச்சுக்கோங்க. 400 நான் கொடுக்க போறேன். P2P மார்க்கெட் ஆர் என்ன எதுல வந்து நீங்க பண்ண போறீங்க, P2P மார்க்கெட்னு இருக்கும். நீங்க ஜஸ்ட் அதை கண்டினியூன்னு கொடுத்துட்டு உங்களுடைய எனி யூபிஐ, ஃபோன்பேயா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், யூபிஐ எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இது கிரிப்டோ கரன்சின்றதுனால நீங்க பை பண்ணணும்னா யாராவது ஒருத்தவங்க செல் பண்ணணும், அப்படிதான் இதை வந்து டாப் அப் பண்ண முடியும். அந்த செல் பண்றவர்கிட்ட நான் வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்தனாக்கா எனக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சியா வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணனாக்க ஒரு 400 கொடுத்து 3.70க்கான ஒரு கிரிப்டோ கரன்சியை நான் வந்து பை பண்ணேன். ஸோ அதை தான் நான் வந்து கம்ப்ளீட்டா அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் டெபாசிட்னு கொடுங்க. டெபாசிட்னு கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்னு கொடுத்துட்டு P2P மார்க்கெட் பிளேஸ்னாக்க யாராவது ஒருத்தவங்க செல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட இருந்தே வாங்கிக்கிறது ஸ்டேட் மெத்தட். அப்படி இல்லை நான் மார்க்கெட் பிளேஸ்ல விற்கல அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணா உங்களுடைய டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி டாப் அப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க என்கிட்ட ஒரு $25 வந்து கிரிப்டோ கரன்சியா இருக்கு. இது அப்படியே நான் வந்து பேமெண்ட் மேக் பண்ண போறேன் ஃபார் கிளாடோடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. அதுக்கு நீங்க claude.ai-க்குள்ள போய்க்கோங்க. claude.ai-க்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் இருக்குல்ல அதுல வந்து அப்கிரேட் பிளான் இருக்கும். நீ இந்த அப்கிரேட் பிளான்ல கெட் ப்ரோ பிளான், இது வந்து இயர்லின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து மந்த்லின்னு மாத்திக்கிட்டு கெட் ப்ரோ பிளான் அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கெட் ப்ரோ பிளான் கொடுத்தீங்கன்னாக்கா என்னுடைய கார்டெலாம் நான் வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கார்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பேமெண்ட்டை பண்ண போறேன். ஸோ இந்த பேமெண்ட் பண்றப்ப ரெடார்ட் பேல எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்றதையுமே நீங்க லைவாவே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன். டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அதோடைய ஃபுல் டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ $5 போயிருக்கு, $18 போயிருக்கு, அதாவது கிரிப்டோ கரன்சியும் போயிருக்கு, உங்களுடைய US டாலரும் போயிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். வேற ஏதாவது இதை வச்சு நீங்க பில் எடுக்கணும் அப்படின்னாலுமே இங்க இருந்தே நீங்க வந்து பில் எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நான் வந்து எப்படி வந்து பை பண்ணன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. கிளாட் ஏன்னு கிடையாது, எந்த ஏஐ சப்ஸ்கிரிப்ஷனுமே உங்களுடைய இந்த ரெடார்ட் பே கார்டை யூஸ் பண்ணி உங்களால மேக் பண்ண முடியும். இப்படி பண்றதுனால எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்க செட்டப் பண்ணும் ரெடார்ட் பே அண்ட் அதுல வந்து நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்றது இதெல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணீங்க. மீதி எல்லா டைமுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சும்மா டாப் அப் பண்ணிட்டு பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல லிமிட்டுமே செட் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கெட் யுவர் லிமிட்னு சொல்லி இருக்கும், அந்த லிமிட்டுமே நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றதுக்கு கார்டு பிளாக்கேஜ் இருக்கு அண்ட் கிரிப்டோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட மணி இருக்குனாக்க கிரிப்டோ மணியை நீங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரெடார்ட் பேவை இன்ஸ்டால் பண்ணி அந்த கார்டை நீங்க அவைல் பண்றப்ப AI.10 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோட் இருக்கும். ஸோ நீங்க அதை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20% இன்ஸ்டன்ட் ஃபிளாட் கிடைக்கும். ஸோ இந்த கார்டை உடனே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாவது யூஸ் பண்ற மாதிரி இன் ஃபியூச்சர்ல வந்துடும். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஐப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஐப்பை கொடுத்து இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.